இந்தியாவுடைய ஜிடிபி growth இருக்கு, இந்தியாவுடைய எக்கனாமிக்ல நல்ல growth இருக்கு, பர் கேபிட்டா இன்கம்ல growth இருக்கு, ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல growth இருக்கு. ஸோ ஒவ்வொரு செக்மெண்ட்ஸ்லையும் நம்ம growth-ஐ பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இந்தியன் விமன்ஸோட கான்ட்ரிபியூஷன்ஸும் அதிகமாக இருக்கு. விமன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ்ட் ஆன் ப்ராசஸ். ஸோ அவங்க இந்த சோஷியல் மீடியா இல்லை அந்த ஃபேன்சி ஐட்டம்ஸ் இதெல்லாம் அவங்க வந்து அதுக்கு அவங்க அடிமையாக இருக்க மாட்டாங்க. ஸோ ஜென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்ஸ் ஓரியன்டாக இருப்பாங்க, இவங்க வந்து ப்ராசஸ் ஓரியன்டாக இருப்பாங்க ஃபீமேல்ஸ். விமன் அப்படின்றவங்க வந்து ஒரு பிரேக்கிங் பேரியர்ஸ் இன் ஆல் த ஃபீல்ட்ஸ், நாட் ஒன்லி ஒரு ஃபினான்ஸ் இல்லாட்டி மேனுஃபேக்சரிங் அப்படின்னு இல்லாமல் ஒரு ப்ரொஃபஷன் இல்லாமல் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி வந்து சாதிச்சுட்டு இருக்காங்க. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். வெல்கம் டு நியூஸ் கஃபே சேனல். நேயர்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி இதில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். விமன்ஸோட கான்ட்ரிபியூஷன் நம்ம இந்தியன் எக்கனாமியில் எந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இட்ஸ் அ வெரி ப்ரௌட் ஆஃப் அஸ். ஏன்னா விமன்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி ஒரு சின்ன டேக் அவேவாவது இந்த வீடியோ மூலமா நீங்கள் எடுத்துப்பீங்கன்றது கண்டிப்பாக எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட இந்தியன் எக்கனாமியில் பார்த்திங்கன்னா ஒரு எல்லாத்துலேயுமே ஒரு வளர்ச்சியை பார்க்குறோம். இந்தியாவில் எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவுடைய இதில் வந்து க்ரோத் வந்து நம்ம க்ரோத் ஸ்டோரியை நிறைய நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவுடைய ஜிடிபி growth இருக்கு, இந்தியாவுடைய எக்கனாமிக்ல நல்ல growth இருக்கு, பர் கேபிட்டா இன்கம்ல growth இருக்கு, ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல growth இருக்கு. ஸோ ஒவ்வொரு செக்மெண்ட்ஸ்லையும் நம்ம growth-ஐ பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இந்தியன் விமன்ஸோட கான்ட்ரிபியூஷன்ஸும் அதிகமாக இருக்கு. ஒரு லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸ்க்கு பிஃபோர் பார்த்தீங்கன்னா விமன்ஸோடைய வளர்ச்சி இந்த அளவுக்கு இல்லை. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்மெண்ட்ஸ்லையும் அவங்களுடைய வளர்ச்சியை நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கோம். ஒரு காலத்தில் வந்து ஹஸ்பண்ட் வந்து அவருடைய ஏர்னிங்ஸ் அதிகமாக இருக்கும், விமன்ஸோட ஏர்னிங்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்காது, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க. இன்னைக்கு அப்படியே மாறி போச்சு. ஒய்ஃபோடைய இன்கம் வந்து ஹஸ்பண்டை விட அதிகமாக இருக்குது. இட்ஸ் லைக் அ சுச்சுவேஷன்ஸ் அண்ட் அதை ஃபேமிலியில் எல்லாரும் அக்செப்டும் பண்ணிக்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி ட்ராவல் பண்ணுறாங்க. சில பேருக்கு தான் வந்து ஒரு ஈகோயிஸ்டோ இல்லாட்டி சண்டை சச்சரவு இருக்கலாம், பட் மேக்ஸிமம் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு ட்ராவல் பண்ணுறாங்க. அதனால விமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேல் ஃபீமேலாம் அவங்களுடைய ஜென்ஸை விட விமன்ஸோடைய இன்கமும் வந்து அதிகமாகிட்டுருக்கு. அண்டு நம்மளுடைய சொசைட்டியில் பார்த்திங்கன்னா விமன்ஸோடைய செக்மெண்ட்ஸில் நிறைய வந்து பேரண்டிங்கில் சிங்கிள் இன்கம் விமன்ஸ் நிறைய இப்போது பெருகிட்டாங்க. அவங்க வந்து ஒரு டெசிஷனை ஸ்டபனாக எடுக்கக்கூடிய இடத்துல அவங்க இருக்காங்க. செகண்ட் வந்து நமக்கு பிடிச்சோ பிடிக்காமையோ டிவோர்ஸ் வந்து நிறைய நம்ம மலிஞ்சு வளர்ந்துட்டுருக்குன்றதை நம்ம பார்த்துட்ருக்கோம். விமன் இன்வெஸ்ட்மெண்ட் பிஹேவியரல் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, விமன் இன்வெஸ்டட் இன் ஈக்விட்டி மார்க்கெட் போர்ட்ஃபோலியோ இதிலெல்லாம் வந்து அதிகமாக அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படின்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸு நமக்கு தெரிய வருது. ஸோ ஆக்சுவலாக ஒரு ட்ரூத் அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, விமன் நிறைய வந்து ஸ்பெண்டர்ஸாக இருந்தாங்க, அவங்க வந்து சேமிப்பை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் வென் கம்பேர் டு ஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய ஜென்ஸ் வந்து அவங்க தான் அதை கையில் எடுத்துப்பாங்க. இவங்களாம் சின்ன சின்ன விஷயங்கள் வீட்டு வேலை மட்டும் வீட்டில் இருக்க பட்ஜெட்டிங் மட்டும்தான் விமன்ஸ் பார்க்குற மாதிரி ஒரு காலத்தில் இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலாக ட்ரூத் என்னன்னாக்கா விமன்ஸோடைய செக்மெண்ட்ஸ் வந்து அவங்க ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ஸ் இதெல்லாமே ஒரு டாப் கார்ப்பரேட் கம்பெனிஸ்லேயும் அவங்க ஹை இதுவாக அவங்க எடுக்கக்கூடிய அத்தாரிட்டி டெசிஷன்ஸில் இன்றைக்கி வளர்ந்துட்டு வராங்க, மாறிட்டு வராங்கன்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. ஸோ நிறைய ஜென்ஸ் வந்து என்னை மீட் பண்ணக்கூடிய பர்சன்ஸில் சொல்லுவாங்க, என்னோடய ஒய்ஃபையும் நான் இதில் என்கேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அவங்களுக்கும் எங்களுடைய ஃபேமிலியோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், இப்படிலாம் வந்து ஒரு நல்ல ப்ராட் மைண்டடோட ஜென்ஸ் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ விமனும் வந்து பார்த்திங்கனாக்கா அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்க டெசிஷன் எடுக்கிறது வந்து ஈவன் ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னா, இல்லை இந்த மணி எனக்கு எமர்ஜென்சிக்கு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லாமல், இது நான் என்ன கோல்காக ஃபிக்ஸ் பண்ணனோ ஸ்டிக் ஆன் ஆயிருந்தனோ அந்த கோல்ஸ் எந்த காரணத்தை கொண்டு நான் டச் பண்ணக்கூடாது. ஈவன் ஒரு கப்புள்ஸ் வந்தாங்க, அவங்க 2 பேருமே நல்ல பிஸ்னஸில் இருக்கக்கூடியவங்க. பிஸ்னஸ்க்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒரு மணி எமர்ஜென்சின்னும் போது அவருடைய ஃபினான்ஷியல் கோல்ஸில் இருந்த போர்ட்ஃபோலியோலேருந்து மணியை எடுக்கணும்னு நினச்சாரு. பட் ஒய்ஃப் என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பாக அது கூடாது, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சுச்சுவேஷன்ஸ் நம்ம பார்க்கணுமே தவிர நம்ம என்ன பர்பஸ்க்காக நம்ம இந்த கோல்ஸை ஃபிக்ஸ் பண்ணமோ அதை எந்த காரணத்தை கொண்டு டச் பண்ணக்கூடாது அப்படின்றதுல அவங்க ஸ்டபனாக இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான நம்ம பீப்புள்ஸை வந்து நம்ம சொசைட்டியில் பார்க்க முடியுது. ஒன்ஸ் டேக்கிங் ஒரு ஃபினான்ஷியல் டெசிஷன் எடுனா விமன் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டபனாக இருக்காங்க, பேஷன்ஸாக இருக்காங்க, ஃபோக்கஸ்டாக இருக்காங்க, டிசிப்ளினாக இருக்காங்க வென் கம்பேர் டு மேல் கவுண்டர் பார்ட்ஸ் அப்படின்னு நான்
சொல்லுவேன். ஸோ ஜென்ஸை விட இவங்களுடைய இது ஸோ மணின்றது வந்து இட்ஸ் நாட் ஏ ஜெண்டர் ஓரியன்ட் கிடையாது. இது ஆண்கள் தான் அதை இது பண்ணணும், பெண்கள் வந்து அதை அந்த அளவுக்கு மானிட்டர் பண்ணணும். ஸோ இன்னைக்கு மணின்றது வந்து 2 பேருக்குமே காமனான விஷயமா இருக்குது. இன்னும் ஒரு ஸ்டோரியை என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர் வந்து ஒரு 45ல திடீர்னு அவருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துடுறாரு. அவர் வந்து ஒரு நேஷனல் ஹெட் ஆஃப் ப்ரமோஷன் வாங்குறாரு. அவர் ஒரு ஃப்ரைடே என்னை மீட் பண்ணுறாரு. சண்டே வந்து அவருடைய ஒர்க்குக்காக எங்களுடைய டீம் கோஆர்டினேட் பண்ணுறாங்க. அந்த டைமில் வந்து அதோடைய லேண்ட்லார்ட் சொல்கிறாரு, இப்போ தான் அவர் ரீசெண்டாக இறந்துட்டாங்க, 15 மினிட்ஸ் முன்னாடி தான் ஹார்ட் அட்டாக் வந்து அவர் இறந்தாருன்னு ரியலி எங்களுக்கு ஒரே ஷாக்காக இருந்துச்சு. ஸோ இவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே கேரளாவில் இருக்காங்க. அப்போது அவங்க வந்து அங்கே வந்து பார்க்க வராங்க. ஆஃப்டர் அந்த எல்லா ப்ரொசீஜர் கிரிமேஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 1 மந்த் கழிச்சு அவங்க ஒய்ஃப் என்னை பார்க்க வராங்க. அப்போ அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியதுன்னா நாமினேஷன் அவங்க ஒய்ஃப் போட்டிருக்கனால அதெல்லாமே இவங்களுக்கு நாங்கள் டாக்குமெண்டேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டைமில் ஸோ அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க, அவங்க ஒய்ஃபோடைய பிரதர் சொன்னாங்க, ஸோ அவர் என்னெல்லாம் நீங்கள் நம்ம கேரளாவில் இருக்கோம், இவங்க சென்னையில் இருக்காங்க, ஸோ என்ன பர்பஸ் போட்டு எல்லாமே நம்ம எடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க ஒய்ஃப் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னாங்க, என்னோடய ஒய்ஃப் என்ன கோல், என்னுடைய பசங்களுக்கான கோல்ஸ்க்காக அவங்க போட்டிருக்காரு, இதை நான் எந்த காரணத்தை கொண்டும் நான் டச் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க இப்போ ஒரு ஸ்கூலில் டீச்சராகவும் தன்னுடைய பையன் அது இப்போ படித்து இன்றைக்கி காலேஜுக்கான ஃபண்ட்ஸையும் அந்த அம்மாவே இது பண்ணாங்க. இன்றைக்கி இந்த காலேஜோட ஃபண்ட்ஸுக்கு இந்த மணி தான் யூட்டிலைஸ். ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து எதுக்காக போட்டிருந்தாரு, தன்னுடைய சன்னுக்கான எஜுகேஷனுக்காக போட்டிருந்தாரு, ஹையர் ஸ்டடீஸ்க்கு. அது வரையும் அந்த அம்மா இந்த மணியை டச் பண்ணலை. இன்றைக்கி நல்ல ஒரு வேல்யூவில் அது க்ரோ ஆகிருக்கு. இப்போ அந்த எஜுகேஷனுக்கு அந்த ஃபண்ட்ஸை வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த பீரியட் அந்த குழந்தைய அவங்க வளர்க்குறதுக்கான அந்த ஒரு 15 வருஷம், அவர் இறந்தபோது அந்த சன்னை எனக்கு தெரிஞ்சு 3rd ஸ்டாண்டர்டாக 4th படிச்சுட்டு இருந்தார். அடுத்த ஒரு 10 வருஷம் அவங்க தான் அதை மேனேஜ் பண்ணி ஃபேமிலியும் ரன் பண்ணி பையனையும் படிக்க வச்சு இன்றைக்கி ஹையர் ஸ்டடீஸ்க்கு தன்னுடைய ஹஸ்பண்டோடைய அவர் வெல்த்தை க்ரியேட் பண்ணதை தான் இன்றைக்கி அவங்க எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சரி இந்நேரம் அதை ஆல்ரெடி அவங்க அன்னைக்கு அதை எடுத்திருந்தாங்களே, இன்றைக்கி அந்த மணியோட வேல்யூ இருக்காது. இன்றைக்கி ஒரு நல்ல ஹை வேல்யூவில் இருக்குது. இன்றைக்கி அவர் வந்து யூஜி படிக்கிறாரு. ஈவன் அவர் பிஜி அப்ராட் படிக்கணும்னாலும் போய் படிக்க முடியும். அந்த அளவுக்கு அவங்க அப்பா க்ரியேட் பண்ணது இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு லெகசியாக அந்த ஃபேமிலி பார்க்குறாங்க. ஸோ அதுக்கு நாங்கள் பண்ணிட்டு இருந்ததில் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் அந்த ஃபேமிலிக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். அவங்க எங்களை வந்து ரொம்ப ஹாப்பின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி விமன்ஸ் வந்து அந்த ஸ்டிக் ஆன் ஆகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ லிபர்ட்டி அப்படின்றது என்னைக்கு வரும் அப்படின்னா, ஒரு ஃபேமிலி டெசிஷன் ஃபினான்ஷியலி ஃபேமிலியோட இண்டிபெண்ட் ஃபினான்ஷியல் டெசிஷனையும் அந்த மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு அத்தாரிட்டியும் அந்த ஒரு பெண்ணுக்கு இண்டிவிஜுவலாக கிடைக்கும் போது தான் அந்த ஃபேமிலியிலேருந்து அந்த டெசிஷன் மேக்கிங்கிற ஒரு இது வரும்போது ஒரு நல்ல ஒரு லிபரலைசேஷன்ஸ் வரும்ன்றது என்னுடைய ஒப்பீனியன். விமன் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ்ட் ஆன் ப்ராசஸ். ஸோ அவங்க இந்த சோஷியல் மீடியா இல்லை அந்த ஃபேன்சி ஐட்டம்ஸ் இதிலெல்லாம் அவங்க வந்து அதுக்கு அவங்க அடிமையாக இருக்க மாட்டாங்க. ஸோ ஜென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்ஸ் ஓரியன்டாக இருப்பாங்க, இவங்க வந்து ப்ராசஸ் ஓரியன்டாக இருப்பாங்க ஃபீமேல்ஸ். விமன் அப்படின்றவங்க வந்து ஒரு பிரேக்கிங் பேரியர்ஸ் இன் ஆல் த ஃபீல்ட்ஸ், நாட் ஒன்லி ஒரு ஃபினான்ஸ் இல்லாட்டி மேனுஃபேக்சரிங் அப்படின்னு இல்லாமல் ஒரு ப்ரொஃபஷன் இல்லாமல் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி வந்து சாதிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆல்ரெடி சாதிச்சுட்டு இருக்கவங்களும் சரி, இனிமே சாதிக்க போகிறவங்களும் இந்த நான் பேசக்கூடிய ஒரு கண்டென்ட்டை நீங்கள் அதை ஒரு இன்புட்ஸாகவும் ஒரு நல்ல டேக் அவேவாகவும் எடுத்துகிட்டு உங்களுடைய ஃபினான்ஸ் மார்க்கெட்டில் உங்களுடைய ஈக்விட்டியோடைய போர்ஷன்ஸை வெல்த் கிரியேஷனுக்காக ஹியூஜாக நீங்கள் அக்யூமுலேட் பண்ணும்போது உங்களுடைய சைல்டு, அது சிங்கிள் பேரண்ட்டாக இருந்தாலோ இல்லை டிவோர்ஸ் பண்ணியிருக்க ஒரு விமனாக இருந்தாலோ இல்லாட்டி ஒரு ஃபேமிலியில் இருக்க கப்புள்ஸாக இருந்தாலும் அந்த விமன் எடுக்கக்கூடிய டெசிஷனில் உங்கள் அசெட் அலோகேஷனில் ஈக்விட்டி போர்ஷன்ஸை ஒரு மேஜர் பார்ட்டாக எடுத்துக்கும் போது உங்களுடைய வெல்த் கிரியேஷன் வந்து இருக்கிறதுலே வந்து நல்ல ஒரு வெல்த் கிரியேஷன்ஸாகவும் நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் இதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷன் வரணும் அப்படின்னா, விமன் அப்படின்றவங்க வந்து இட்ஸ் அ பிரேக்கிங் பேரியர்ஸ், they come across in all the fields as a successful manner இருக்காங்கன்றது நிதர்சனமான உண்மை. எல்லாத்துலேயுமே டெசிஷன் வந்து அவங்க கரெக்டாக எடுக்கிறாங்கன்றதை வந்து நம்ம நிறைய விஷயத்தில் பார்க்குறோம். நிறைய லீடர்ஷிப் ஸ்கில்ஸில் வந்து விமன் இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து எல்லா துறையிலும் இருந்தாலும் உங்களுடைய பர்சனல் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. அது ஃபேமிலியில் இருக்க விமனாக இருக்கட்டும் இல்லை இண்டிவிஜுவலாக ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணுற பர்சனாக இருந்தாலும் எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் அந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா டோட்டலாக லாஸ் ஆகிடுறாங்க, அவங்க ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போயிடுறாங்க. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு உங்களுடைய கரண்ட்டு உங்களுடைய ஃபினான்ஷியலோடைய ஸ்ட்ரக்சரும் உங்களுடைய ஃப்யூச்சரில் நீங்கள் எப்படி டெசிஷன் எடுக்க போகிறீங்கன்றதையும் வந்து ஸ்ட்ராங்காக
ஃப்யூச்சரையும் நீங்கள் அதை திங்க் பண்ணிவிட்டு திங்க். ஸோ அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வே ஆஃப் பாத்தில் வந்து கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய சக்ஸஸை யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா இதுக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.